பார்த்து சமையல் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போது இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக வெண்டைக்காய் வாங்கி அதை வந்து அலம்பிட்டு ஒரு துணியில் நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் வரும். இப்போ வந்து அயன் வாணலில் தான் நான் தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, ஜீரகம், அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் நான் தூவியிருக்கேன். அதுக்கப்புறம் உளுந்து கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போது இதில் வந்து நல்லெண்ணெய் போட்டு செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். அவங்கவுங்களுக்கு தேவையானது எந்த எண்ணெயோ நீங்கள் போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போது இந்த வறுவலில் வந்து பார்த்திங்கன்னா நோ கார்னிக் நோ ஆனியன் கான்செப்டில் தான் நான் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த எண்ணெயில் போட்டு தண்ணியே விடாமல், கொஞ்சமாக தயிர் கூட விடுவாங்க, பட் நான் எதுவுமே விடாமல், அயன் வாணலே வந்து ரொம்ப வந்து நமக்கு இந்த இதெல்லாம் தான் ரொம்பவே உதவும். அதாவது தண்ணி கூட வேண்டாம், நன்னா இந்த மாதிரி சிம்மில் வச்சு வதக்கி விட்டேன்னா உங்களுக்கு அழகாக 6-7 மினிட்ஸில் வெந்துடும். இப்போ எண்ணெயில் இப்படி வதக்கி விட்டுருங்க கொஞ்ச நேரம். உளுத்தம்பருப்பு தான் இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக செவந்து வந்திருக்கு. அயன் வாணலே சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுதான் வந்து எல்லா அயன் எல்லாமே வந்து உங்களுக்கு தக்க வச்சு கொடுக்கும். அயன் கண்டென்ட் எல்லாமே வந்து தக்க வச்சு ரீட்டைன் பண்ணி கொடுக்கும். இப்போ இதில் ஒன்று தேவையான அளவு நம்ம காரமும் வேர்க்கடலையும் நம்ம போட்டு நம்ம கொஞ்சமாக பொடி பண்ணி சேர்க்க போகிறோம். தேங்காய் போட போகிறது கிடையாது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி உரித்த வேர்க்கடலையே வந்து நமக்கு கிடைக்கிது. அதுதான் நான் உங்களுக்கு அந்த பேக்கெட்டில் காமிச்சிருக்கேன். இப்போ கொஞ்சமாக வேர்க்கடலையும் தேவையான அளவு காரத்துக்கு வரமிளகாவும் எடுத்து இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. இதில் ஒரு துண்டு நான் இஞ்சியும் நான் போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து இப்போ இந்த டைப் ஆஃப் நீங்கள் வறுவல் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எண்டில் இப்படி வறுத்து நீங்கள் சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் எதுவுமே தண்ணி விடலை, எதுவுமே பண்ணலை. பட் இந்த லேசாக இப்படி வதக்கி தான் நான் விட்டுருக்கேன். சிம்மிலேயே வச்சு தான் நான் இப்போது விட்டுருக்கேன். இப்போ லேசாக இப்போ இதை நம்ம வந்து வதக்கிட்டு ஒரு தட்டு போட்டு நம்ம மூடிடலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் கழித்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா நல்லா வெந்திருக்கும். அப்புறம் அந்த உப்புலாம் போட்டு இந்த பொடி வந்து இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஆறிட்டு இந்த மாதிரி பொடி பண்ணிக்கலாம். திப்பியாக நீங்கள் பொடி பண்ணி நீங்கள் எடுத்துட்டுறணும். ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பொரியல் வகைக்கு நீங்கள் பண்ணி பாருங்கள். காரத்துக்கும் கொஞ்சம் எண்டில் நான் வந்து பொடி நான் போட போகிறேன். இந்த மிளகாய் தூள் வந்து எப்படி அரைக்கணும் அப்படின்ற வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் போட்டு விடுறேன். இப்போ தேவையான அளவு கொஞ்சம் காரப்பொடியும் அதுக்கப்புறம் உப்பும் நம்ம வந்து சேர்த்துட்டுலாம். இப்போ இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் எண்டில் அந்த பொடியை போட்டு நம்ம இறக்கணும்னா நமக்கு வந்து பொரியல் ரெடி ஆகிடும். அந்த மாதிரி 6-7 மினிட்ஸில் உங்களுக்கு இது வந்து ரெடி ஆகிடும். நிறைய எண்ணெய் கூட உங்களுக்கு தேவைப்படாது. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு அந்த பொடி நம்ம வந்து போடலாம். நம்ம வந்து டைஜஷனுக்கு இஞ்சியும் நம்ம வந்து போட்டிருக்கோம். அதனால் ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சம் வித்தியாசமாக நல்லாயிருக்கும் இந்த பொரியல். நீங்கள் இதே மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். ஒரு 2 மினிட்ஸ் வந்து இந்த ஹீட்டிலேயே வந்து இருக்கட்டும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த பச்சை வாசனை எல்லாமே வந்து போகும்.
அந்த 2 மினிட்ஸ் கழித்து நம்ம எடுத்தோம்னா உங்களுக்கு வெண்டைக்காய் வறுவல் ரெடி ஆகிடும். இப்போ இது வந்து வித்தியாசமான வறுவலாக உங்களுக்கு இருந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.